மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விஜய் வந்து ஒரு ஒரு தெரியாத எண்ணில் இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் சமீப காலமாக இவருக்கு என் ஆனந்துக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் நிறைய பேர் வந்து அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த அவர் சம்மந்தமான அந்த செய்திகள், அப்புறம் அவர் சம்பந்தமான புகைப்படங்கள் இதெல்லாம் அங்கே பகிரப்பட்டு வருது. அப்படின் போது அது விஜய்க்கு தெரிய வந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 164 மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட 65 பேர் வந்து என் ஆனந்தோடைய ஆதரவாளர்கள். அவர் நியமிக்கப்பட்டவர்கள். அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு இது இருக்குதான் செய்யும். இது என்னன்னா விஜயே இறங்கி பேசுறதா கூட ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா புஷி ஆனந்த் என் ஆனந்துக்கு பிறகு அல்லது அண்ணானந்தை தொட்டு ஆதவ அர்ஜுனா மாதிரி அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்கலாம் பொறுப்பில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சொன்னதாக என்ன தகவல்னா 2026 எலெக்ஷன் நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். அதனால இந்த எலெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். யாரும் வந்து உள்ள வந்து 1000 புகைச்சல் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஒன்றும் வெளியே இது பண்ணிக்க வேணாம். அதே சமயத்தில் என் நாலேஜுக்கு இல்லாமல் எதையும் வந்து நீங்கள் வெளியிட வேணாம்.